மும்பை சம்பவத்தின் எதிரொலியாக சென்னையில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை மாநகராட்சி அனுமதி இல்லாமல் சென்னையில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள் மற்றும் பலகைகள் அகற்ற அனைத்து மண்டல அலுவலர்களுக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக 4 நாட்களுக்கு முன்பாக தான் மும்பையில் ராஜ்கா பேனர்களுக்கு 14 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் சென்னையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை முழுமையாக அகற்ற மாநகராட்சி மண்டல அலுவலர்களுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் விதிகளின்படி விளம்பர பதாகைகள் வைத்துக் கொள்ள உரிய வழிகாட்டுதலுடன் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுடன் அனுமதி பெறுவது கட்டாயம் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்னையில் பல விதிமுறைகளை மீறி பல இடங்களில் பேனர் வைக்கப்பட்டுள்ளதாக கணக்கெடுப்பின்படி தெரிய வந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 20 அடி அகலம் 12 அடி உயரம் என்பதுதான் அதிகபட்ச அளவாக இருக்க வேண்டும் என ஏற்கனவே மாநகராட்சி தெரிவித்திருக்கிறார்கள். இதை மீறியும் சாலை சிக்னல்களில் அமைக்கக்கூடாது என பல விதிமுறைகள் இருக்கிறது. விளம்பர பலகை நிறுவ மாநகராட்சிக்கு இதுவரை 1100 விண்ணப்பங்கள் வந்துள்ள நிலையில் அவற்றில் 40 விண்ணப்பங்களை மாநகராட்சி நிராகரித்துள்ளதாகவும் மீதமுள்ளவை பரிசீலனை இருப்பதாகவும் மாநகராட்சி தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அனுமதியற்ற விளம்பர பதாகைகள் மற்றும் பலகைகளை அகற்ற சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சாலையோரம் பள்ளி, கல்லூரிகள், பேருந்து நிறுத்தங்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களில் அனுமதியின்றியும் உரிய அளவீடுகளை தாண்டியும் வைக்கப்பட்ட 460 விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மும்பை சம்பவத்தின் எதிரொலியாக சென்னையில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதியற்ற விளம்பர பதாகைகள் மற்றும் பலகைகளை அகற்ற சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டிருக்கிறார். சாலையோரம் பள்ளி, கல்லூரிகள், பேருந்து நிறுத்தங்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வினேஷ், இது குறித்தான விவரங்களை நீங்கள் தொடர்ந்து பதிவு செய்யலாம். 4 நாட்களுக்கு முன்பாக தான் மும்பையில் பெரிய பேனர் சரிந்து விழுந்து 14 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் சென்னையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பல இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்திருந்தார். அதை